அப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு தலைவன் என்பவன் என்னவென்றால் எந்த கலவரம் வராமல், எந்த இது மாதிரியான பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறவன் தான் தலைவன். தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை யாருக்குமே நடந்தது இல்லையே. 1, 2 அங்கங்கே நடக்கும். இப்படி 38 பேருன்றீங்க. இப்போ இன்னும் பாருங்கள், ஈவினிங்குள்ளே இன்னும் அதிகமாகும். அவ்வளோ பேர் பொறுங்க, உன்னை முடிச்சுக்கிறேன். அவ்வளவு சிக்கல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அவரை கைது செய்யணும். 2வது ரொம்ப முக்கியம். 2வது 10 குழந்தைகள் இறந்துருக்குறாங்க. 2 வயசு, 3 வயசு, 4 வயசுன்னு. அந்த குழந்தைகளை விஜயை பார்க்கணும்னு விரும்பிச்சுங்களா? அப்போ கூட்டி போனது யார்? ஆத்தாவும் அப்பானு தானே கூட்டி போயிருக்கிறாங்க. அப்போ அந்த இழந்து போன 10 குழந்தையோட தாய் தகப்பனை தூக்கி உள்ளே போடணும். ஆல்ரெடி பரிதாப நிலையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு இது கொடுக்குறதா, வருத்தத்தை அளிக்கிறதா, அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து ஏங்க இது நடக்கும்ன்றது நீங்கள் என்னுடைய பழைய யூடியூப்லாம் பாருங்கள். கலாட்டாளர் நான் பேசியிருக்கிறேன், நக்கீரில் பேசியிருக்கிறேன். இந்த தம்பிக்கு எவனோ தற்குறித்தனமாக, நான் அந்த தம்பியை தற்குறி சொல்ல, தற்குறித்தனமாக எவனோ ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை கேட்டுக்கிட்டு அவர் மண்டக்க செய்கிறாரு அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன். 3வது யார் கைது செய்யணும் சொல்லல, முக்கியமான யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கூட்டில் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், நடக்காமல் தடுக்கணும்னு யார் பார்க்கணும்? அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனருடைய வேலையா இல்லையா? இல்லைங்க, இந்த குறுகியமான பகுதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பல நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அப்போ பல நிகழ்ச்சிகளில் கூட்டமாக வந்திருக்கிறாங்க. இன்னமும் அவங்க தொண்டன்ற மனநிலை இல்லாமல் ரசிகர் மனநிலை இருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் முன்னுணர்ந்து அந்த ஏரியாவில் இருக்க டாஸ்மார்க் மூடி இருக்கணுமா, மூடலையா? அங்கே எந்த டாஸ்மார்க்கும் மூடலை, எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. இவங்க ஃபுல்லாக டாஸ்மார்க்கில் போதையை போட்டுட்டு இவங்க வர்றாங்க.